disaster. I'm a monster, they call me the Santa. I'm a monster, they call me the Santa. I'm a monster, they call me the Santa. Santa, 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 Santa. யாரா நீ? டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் டீலிங்ல டெரரிஸ்ட் பேரு ஆர்டிஎக்ஸ். நான் குத்துனா கொலாப்ஸ் ஆயிடுவேன், முட்டனா மெமரி லாஸ் ஆயிடுவேன். இந்த எலெக்ஷன்ல கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன், மேனிபுலேஷன், வயலேஷன் இப்படி எதுவும் நடக்கூடாது. ஏன் என் கண்ணுக்கு முன்னாடி காத்து கூட பொல்யூஷனா போக கூடாது. இந்த ஆர்டிஎக்ஸ் எமோஷன் ஆனா எதிரிக்கு ப்ரொமோஷன் மேல. என்னுடைய ஒரு அடி 100 இடிக்கு சமம். இந்த சூறாவளி சாம்பிள் பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? ஏம்பா மூச்சு விடாம பஞ்சு டைலாக் பேசினா மிரலும் வானுங்கன்னு சொன்னேன். இங்க முதுகு பின்னாடி 3 மீட்டருக்கு அருவா வச்சு நிக்கிறானுங்கப்பா. பயப்படாதீங்க சார், என்ன மாதிரி தைரியமா இருங்க. நீ 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க, நான் தான் அருவா பக்கத்துல இருக்கிறேன். இப்போ தைரியம் தான் உங்க செக்யூரிட்டி. லேசா பயந்தாலும் போட்டுருவாங்க. சாவடிக்காம விட மாட்ட போல, சொல்லி தொலை. எனக்கு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். இது கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கியா? சொல்ற மாதிரி பேசல செத்துருவீங்க. சொன்னாலாதான் நடக்கும் போல. டேய், எனக்கு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். எனக்கு கோபம் வரத்துக்குள்ள போயிடு. உன போ சொல்லிட்டாம்பா, போயிடலாமா? ஸ்வீட் பாக்ஸ கொடுங்க. இது வேறயா? இந்தா வெச்சுக்கோ. இப்ப நான் சொல்றது அப்படியே சொல்லிட்டு ஓடி வந்துருங்க. ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டா ஸ்வீட், பிரச்சனை வந்துட்டா ட்ரீட். ஏய் டிடிஎஸ் ராஜசேகர், ஆர்டிஎக்ஸ் ராஜசேகர். ஹார்லிக்ஸ்னா இனிக்கும், ஆர்டிஎக்ஸ்னா வெடிக்கும். ரொம்ப மொக்கையா இருக்கு, நானே ஒரு பஞ்சு போட்டுக்கிறேன். அந்த ஆர்டிஎக்ஸ் பத்த வச்சாதான்டா வெடிக்கும், இந்த ஆர்டிஎக்ஸ் பார்த்தாலே வெடிக்கும். வெடிச்சிருச்சு. இடிச்சிட்டு வந்தா வெடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ஸ்வீட் பாக்ஸ்ல பாம்பு வச்சது ஏன்டா சொல்ல? முன்னாடியே சொன்னா த்ரில் இருக்காதுல. த்ரில் வேணா பாம்பு பூத்துல கைய விடு, இல்ல பொதகுழியில காலை விடு. என்ன ஏன்டா வம்புல கோத்து விடுற? ஆள விடுறா சாமி, உன் சாவகாசமே வேணாம். ராமச மறந்துட்டு இப்படி பாதியிலேயே போனா நியாயமா? ராமிசா இது எப்படியோ தடுக்கணும். ராஜசேகர் வேறொரு ராஜசேகர்லடா, ஆர்டிஎக்ஸ் ராஜசேகர். எப்படி? அது நானா வச்சுக்கிட்ட பேர்ல, பாம்பு வெடிச்சதுல தானா கிடைச்ச பேர். ஆமா, பணம் கொடுத்தா இவன் பசுமாட்டை கூட பண்ணின்னு விப்பானே, இவன் கூட போய் பழகிட்டு இருக்கிற. ஐயே, நீ அவ்வளவு மோசமானவனா? தள்ளி நில்லு. இதுக்கே தள்ளி நில்லுன்றிய? உன் லவ் பிரிச்சது இவன் தான் தெரிஞ்சா எட்டி மிதிப்ப போல. சாரி பிரதர், பண்ண தப்புக்கு தான் உங்க லவ் திருப்பி சேர்த்து வச்சிட்டேன்ல. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். சார் என்ன வெளியே விடுங்க சார், நிறைய வேலை இருக்கு. உனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனா எனக்கு இந்த ஒரு வேலை தான் இருக்கு. உன்னை வெளியே விட்டா அதுவும் போயிடும். நான் மினிஸ்டர் கிட்ட பேசாட்டி மறுபடியும் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்காது. எனக்கு வச்ச சூனியத்துக்கு நீ கொடுத்த மானியண்டா அது. சரி, ரிலீஸ் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் நீங்களே சொந்த ஜாமீன்ல எடுத்து உங்க கூடயே வச்சுக்கீங்க. கருப்பு பனியன் போட்டா பாக்க பவுன்சர் மாதிரியே இருப்ப, நீ பக்கத்துல இருக்கிறது எனக்கு சேஃப் தான். யோ 702 சார். சார், இந்த ஊர் ஒரு மாதிரி. போகிக்கு குப்பையை கொளுத்த மாட்டாங்க, குடிசையை தான் கொளுத்துவாங்க. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க மாட்டாங்க, பாம் தான் வெடிப்பாங்க. பிகினிங்ல பயமுறுத்துற. நாமளும் கொஞ்சம் கெத்தன் காட்டிட்டோம்னா அடங்கி போயிருவாங்க. பவரா பேச நான் சொல்லி தரேன். அத பக்காவா பேசிட்டு கடைசியில சமாதானமா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு வாங்க. ஓகேவா? இது ஒர்க் அவுட் ஆகுமா? நான் சொல்றபடி நீங்க பேசுவீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. உங்க உசுருக்கு நான் கேரண்டி. என்ன அமுக்குறான்? பஞ்சும் நீதான் பேசுற, பாமும் நீதான் வைக்கிற, ஆனா பிரேம்ல மட்டும் ஏன்டா என்ன காட்டுற? சார், நீங்க தங்க போற குவார்டர்ஸ் இதுதான். உங்க பெட்டி படிக்கலாம் உள்ள வச்சாச்சு. என்னடா பெட்ரோல் வண்டி பள்ளத்துல விட்டானுங்களா? மொத்த போலீஸ் போட்டோ தொங்குறாங்க. சார், அவங்க பள்ளத்துல விழுந்து சாவல, பசுபதி கையால செத்தவங்க. நீங்க அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகலன்னா உங்களுக்கு இதே நிலைமை தான். ஏண்டா காக்கா முட்டை கண்ணா, உளுந்த வடை யூனிஃபார்ம் போட்டாம இருந்துட்டு என்ன பயம் கொடுத்துறியா? வெட்டுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. யாருக்கு பர்த்டே? உங்களை வெட்டதான் பாருங்க. என்னையா? எங்க ஐயா வீட்டுக்கு வந்து எங்க ஐயா முன்னாடியே பாம்பு போறியா? ஐயோ, டியூட்டிக்கு சேர்ந்த முதல் நாளே போட்டி எடுத்துருவானுக்கு போல் இருக்க. எங்களை அடிச்சிட்டாங்க. டேய் நான் இல்லடா, வரேன்டா, ஊரே கூட்டி வரேன்டா. போயிட்டாங்களா? ஏன் அவளை காப்பி என்ன போட்டு வந்திருக்கியா? அப்படியே விட்டு இருந்தா கூட 10 பேர் தான் அடிச்சுட்டு போயிருப்பானுங்க. இப்ப நாளைக்கு ஊரே கூட்டு வந்து உருத்தரமாக போறானுங்க. நான் இருக்கேன் சார். நீ இருப்ப, நான் இருப்பனா? என்ன மாயா, ஏன் இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? நீ சவால் விட என் லைஃப் தான் கிடைச்சதா? பயப்படாத, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. ஓ, இன்னும் நீ ஜெயிப்பேன்னு வேற நம்பிட்டு இருக்கியா?
எப்ப நீ சரவணனை வீட்டு விட்டு அமிச்சியோ அப்பவே நீ தோத்துட்ட. மாயா 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 பேசாம சரவணனை வர சொல்வோமா? எனக்கும் அதான் சரின்னு தோணுது. அண்டம் பண்ண தப்புக்கு பாவம் அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? கொலைனா உங்களுக்கு சாதாரண விஷயமா தோணுதா? செத்தது நம்ம அப்பா. நீங்க வேணா மறந்து போயிருக்கலாம். என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஆர்டிஎக்ஸ் காணோம். விட்ரா, அவன் இங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் விசுவாசமா இருப்பேன். நான் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். அந்த அடி அடிச்சா என்ன அடி அடிச்சான் தெரியுமா? இருட்டா இருக்கவே எங்க உசு தப்பிச்சு. வெளிச்சமா இருந்தது எங்க நிலைமையே வேற. ஆளுக்கும் அடிக்கும் சம்பந்தமே இல்ல. அவனை பார்த்தால கொலை நடங்குது. நம்ம ஊருக்கு யார் காக்கி சட்டை போட்டு வந்தாலும் நம்ம தாண்டா போட்டு அடிக்கிறாங்க. வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு டேய் வண்டி நிறுத்துறா. சார் ஆபத்து, சார் ஆபத்து. பாத மாதிரி பசுபதி இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். டேய் பல்பொடி வாயா, பார்க்க வந்ததே பசுபதி தாண்டா. எந்த ஸ்வீட் பாக்ஸ்ல எங்களுக்குள்ள பிரச்சனை ஆச்சோ அதே ஸ்வீட் பாக்ஸ கொடுத்து அவர் கால்ல விழுந்து சரண்டர் ஆக போறேன். ஹலோ, யாரே? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? அங்க ஆர்டிஎக்ஸ் ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்காரா? ஆர்டிஎக்ஸா? அது ஸ்வீட் பாக்ஸ் இல்லடா, சவபெட்டி. பெரிய பொண்ணு இடுப்பு கீழே ஜாதி பிரச்சனை உண்டாக்குனால அந்த உண்மை தெரிஞ்சு உன்னை கொல்ல வராரு. உன் உசுரை காப்பாத்திக்கணும்னா உடனே போய் ஆர்டிஎக்ஸ் கால்ல விழு. தனியா போய் மன்னிப்பு கேட்டா உதைப்பான். இப்படி பப்ளிக்ல வச்சு மன்னிப்பு கேட்டா பெரிய மனுஷன்ற கெத்த காட்டுறதுக்கு மன்னிச்சு விட்டுருவான். ஐயோ ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. டேய் என்னடா நான் பண்ண வேண்டியது நீ பண்ற? உர்ரா ஐயா. பசுபதி ஐயா, நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அதேதான் நானும் சொல்றேன். நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் ஒரு கருவிதான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான். பெரிய பொண்ணு இடுப்பு கிள்ளி ஜாதி பிரச்சனையா மாத்துறேன் அவர் சொல்லிதான் என் மச்சான் ஸ்கூல் பசங்க மேல எல்லாம் கட் அவுட் தள்ளி விட்டான். டேய் உன் மச்சான் கட் அவுட் தள்ளினது, உன் மாமியார் நுர தள்ளினது, நீ ஃபிகர் தள்ளினது, இதெல்லாம் கூட கேட்க வந்தேன். வேலை செய்ய விடுறா. வேலை செய்ய போறீங்களா? நான் தான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டேன். அப்புறமா ஏன் என்ன பாம்பு வச்சு கொல்ல பாக்குறீங்க? இது பாம்புலடா, பாதாம் அல்வாடா. நீங்க வெறும் பொட்டி கொடுத்தாலே வெடிக்கும், ஹைட் இருந்தா ஹெவியால வெடிக்கும். ஐயா, இந்த துடுப்பு மூக்கனை வச்ச இடுப்பு கீழ வச்சீங்க. நீங்க ஐடியா எல்லாம் நல்லா தான் பண்றீங்க, ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. பாருங்க, அடிக்காம அப்ரூவ் ஆயிட்டான். அப்பா ஐயா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போங்க. ஐயா ஐயா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போங்க. இப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் உலகத்திலே பார்த்தது இல்ல. ஆக்ஷன் எடுக்காம உண்மையை வர வச்சுட்டாரு. இவரு போலீஸ் இல்லையா, நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். ஊரே உங்களை தூக்குறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஊரு தூக்குறது இருக்கட்டும், நைட்டுக்குள்ள என்ன தூக்கிடுவான் போல் இருக்குடா. ஏண்டா அவன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வில்லனுக்கு வில்லன் ஆக்கிட்டே. இருக்கிற சொத்தெல்லாம் அடகு வச்சு எதுக்குப்பா இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? பின்ன எலெக்ஷன்ல தோத்துட்டு அவ வீட்டு வேலைக்காரனா போக சொல்றியா? அப்போ காசு கொடுத்தா உனக்கே ஓட்டு போட்டுருவாங்களா? நாம தான்டா ஜனங்களை ஏமாத்துவோம். ஆனா கை நீட்டி காசு வாங்கிட்டா ஜனங்க ஏமாத்த மாட்டாங்க, ஓட்டு போட்டுருவாங்க. மொத்த பணத்தையும் ஓட்டுக்காயிரன்னு ஒவ்வொரு கவர்லையும் போட்டு எல்லார் வீட்லயும் ராத்திரியோட போட்டு. நம்ம தான் போட்டோன்னு எப்படியா தெரியும்? எல்லா கவர்லையும் நம்ம கட்சியோட நோட்டீஸ் வைங்க. அந்த போலீஸ்காரன் குறுக்க பூந்து கொலைவிட்டானா அவனை நாம குழப்போம். சார் எங்க சார் கிளம்பிட்டீங்க? நாளையோட டியூட்டி முடியுது. நாளைக்கு எலெக்ஷனு. பசுபதி நிலைமை என்னன்னு தெரியல. ஜெயிச்சிட்டா மிடுகுல உதைப்பா, தோத்துட்டா கடுப்புல அடிப்பா. எதுக்கு வம்பு? அதான் ஊர் விட்டு கிளம்புறேன். நான் சொல்றது கேளுங்க சார். ஹலோ, பெரிய பொண்ணோட ஆளுங்க ஜனங்களுக்கு பணம் கொடுக்க 5 லட்சம் ரூபாயோட திருமங்கலம் ரூட்ல போயிட்டு இருக்காங்க. அப்படியா? போய் புடிங்க. சூப்பர், உடனே கிளம்புறேன். என்ன சார் ஆச்சு? உங்க அத்தைக்கு டேக்கா கொடுத்துட்டு பசுபதி காக்கா பிடிக்க செம்ம சான்ஸ் கிடைச்சிருக்கு. உங்க அத்தையோட ஆளுங்க 5 லட்சம் ரூபாய் பணத்தோட திருமங்கலம் ரூட்ல போயிட்டு இருக்காங்களா? இப்பவே போய் மடக்கி பிடிக்கிறேன். ஏன் இலகாரமா சரி சார்? எங்க அத்தைங்க ரொம்ப புத்திசாலி சார். அந்த பக்கம் 5 லட்சம் ரூபாய் போகுதுன்னு உங்களை திசை திருப்பி இந்த பக்கம் ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. இந்த பக்கமா? எப்படி சொல்ற? நம்பல. டேய் வண்டி எடுறா, அப்பதான் நீங்க கிளம்பிட்டீங்கன்னு நம்புவாங்க. டேய் இதுல எதுவும் உள்குத்து இல்லையே சார். என்ன சார் நீங்க? இதோ பாருங்க சார், எப்படி வராங்களா? சரியான கிரிமினல் குடுமையா உங்களுது. உங்க குடும்பம் பண்ற ஃப்ராட் தனத்தை உங்க குடும்பத்தால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சார் வண்டி ஸ்பீடா வருது, எப்படி நிப்பாட்ட போறீங்க? லிஃப்ட் கேட்டு இப்ப பாரு.
மாட்டாதீங்க பசுபதி ஆளுங்க இறங்கி ஓடுறானுங்க. காலி அட்டை போட்டு ஏத்தின்னு போறது எதுக்கு லாரி விட்டுட்டு அலரடிச்சு ஓடுறானுங்க. யோ என்னையா உள்ள பசுபதி போட்டோ இருக்குது? ஆமால. ஹலோ, நீ மறுபடியும் என்கிட்டயே மோதுற. நான் 15 பேரை போஸ்டிங்க விட்டு தூக்கி இருக்கேன். என்கிட்ட வாலாட்டாத. ஒழுங்கா இந்த படம் ஜனங்களுக்கு போய் சேரல, உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். ஹலோ, ஒரு நிமிஷம். ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க மோதுற அளவுல நான் ஒருத்த இல்ல ஐயா. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, என் விசுவாசத்தை காட்ட வேற வழி இல்ல. நானே பணத்தை பட்டுவாடா பண்ணிட்டு அப்புறம் உன் மூஞ்சில முடிக்கிறேன். ஏம்பா பஞ்சர் படம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாயா. இந்த விஷயத்துல உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். உன் திறமையை பார்த்தலாம் கூப்பிடலாம். டைம் பாஸ் ஆகாம தான் கூப்பிட்ட. நீ வரமாட்டியா? சரி விடு. Put your hands to the sky for the brothers. Put your hands to the sky for the brothers. Put your hands to the sky for the brothers. Put your hands to the sky for the brothers. Put your hands to the sky for the brothers. Put your hands to the sky for the brothers. கவர்லாம் கரெக்டா போட்டு வாடா பண்ணிட்டு இருக்கான். Disaster. I'm a monster. They call me the Santa. அப்பா கவர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். Call me the Santa. I'm a monster. They call me the Santa. Santa, 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 Santa. ஐயா, அந்த ஆர்டிஎஸ் முக்காவாசி ஊருக்கு கவர் கொடுத்துறாங்கயா. டேய் நவுருங்கடா. லவ்வர்ஸ் கிஸ் ரமன்னு பேசிக்கிட்டு. ஐயா இந்தாங்க லாரி சாவி. கவரை கொடுத்து எல்லார் வீட்டையும் கவர் பண்ணிட்டேன். 1க்கு 2 கவரா கொடுத்துருக்கேன். அநேகமா கள்ள ஓட்டு உங்களுக்கு தான் விழுன்னு நினைக்கிறேன். மிச்சம் இருக்க கவர் இதான். இந்த காசுல சட்டமன்றம் போறதுக்கு 4 புது சட்டம் வாங்கி தச்சுங்க. வச்சுங்க. நீயே வச்சுக்க. பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தான். பரவாயில்லப்பா, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். என்ன புது சட்டத்துக்கு டைலருக்கு அளவு கொடுத்து இல்லையா? ஏ இல்ல மூளைக்கு ஆள் வச்சிருக்கீங்களே, உங்க மூளையில என்ன வச்சிருக்கீங்களா? அவசரப்படாதீங்க ஐயா. நீங்க கொடுத்த கவர்ல அந்த பொம்பளை போட்டோ வச்சிருக்கீங்களா? இப்ப ஓட்டு ஃபுல்லா அந்த பொம்பளைக்கு விழும். நோட்டீஸ் எப்படா மாறிச்சு? என்ன கேட்டா வண்டி பஞ்சர் ஆச்சு, ஸ்டெப்னிய மாத்தின, அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஊருல திரும்ப விட்டுட்டு பணத்தை பட்டுவாடா பண்ண டோரை தோறல. டேய் வண்டி உள்ளடா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான். ஒண்ணும் நீங்க கிழிக்க வேணாம். எங்க வேலை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. ஓகே. இது அந்த ஃப்ராட் பிரதர்ஸ் வேலையா? சொல்றா எப்படா மாறிச்சு? போச்சு, எல்லாமே போச்சு. விடிஞ்சா எலெக்ஷன் நம்ம ஜெயிப்போமா? டேய் நான் எம்எல்ஏ ஆகிறேன் இல்ல, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அந்த வீட்டுக்கு சம்பந்தி ஆகணும். ஹலோ சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள எங்க இருக்க? நம்ம ஆண்களோட உங்க ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன். போய் அவ வீட்டை சுத்து போடு. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அவ கண்ணில் மட்டும் படாத. அவ 100 ஆம்பளைக்கு சமம். நான் வந்துகிட்டே இருக்கேன். சரி மாமா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. விடியறதுக்குள்ள 5000 பேரை இறங்கணும். நம்ம ஆளுங்களே போதும் ஐயா. அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த போலீஸ கட்டி தூக்கிட்டு வாங்க. கிளியரா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல மாப்ள. எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வர்றீங்க, பொண்ணுங்களை கூட்டிட்டு போறீங்க. ஓகே மாமா. என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? பின்னாடி கதவு திறந்து வச்சாச்சு. பொண்ணுங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லியாச்சு. வேற என்ன பண்ண முடியும்? கரெக்ட். சீக்கிரமா. நல்ல வேலை, யாரும் இல்ல. கிளம்பு. அம்மாவுக்கு அவளை பத்தி கவலைப்படாத. இத பாரு, ஜெயிக்கிறதுக்காக பசுபதி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். பிடிச்சா என்ன நடக்கும் தெரியாது. உங்க அம்மா யார பேச்சும் கேக்குறதல்ல. அவ பிடிவாதத்துக்கு நீ ஆளாக கூடாது. சொன்னா கேளு. கிளம்பு. இல்லப்பா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். கிளம்பு. நாங்க தான். இது சகல ஷாக் ஆகாத. நீ பொண்ணு அனுப்பிச்சு வச்சுட்ட. நாங்க மாப்பிள்ளைங்களை வர சொல்லிருக்கோம் பொண்ணுங்களை கூட்டு போறதுக்கு. என்ன இந்த வீட்டுல உன் பொண்டாட்டிக்கு 3 ஓட்டு போச்சு. என்னடா பந்த் தண்ணிக்கு பார் வாசல் நிக்கிற மாதிரி கூட்டமா நிக்கிறானுங்க. எப்படி தூக்குறது? யார் நீங்க? மாமா. மாமா தான் வர சொன்னாரு. எங்களையும் மாமா தான் அனுப்பிச்சாரு. பாய்ஸ் ஜம்ப் பண்ணுங்க. மாமனுங்க பாக்குறதுக்கு பிளாட்ஃபார்ம்ல நைட்டி விக்கிறவனுங்க மாதிரி இருந்தாலும் பிளானிங்ல ஐடி பசங்களை மிஞ்சறானுங்கல்ல. வாங்க வாங்க. ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ற? வா வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன். என்ன விளையாடுறியா? உன்னை நம்பித்தான் நான் வீட்டு விட்டு வந்தேன். நான் சொன்னதுதான். வா நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாம் பண்ண அத்தைங்களுக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகமாயிடும். அப்புறம் கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கவே முடியாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஒதுங்க ஒதுங்க ஒதுங்க. இது என்ன சிக்னல்? சிக்னல் இல்ல, விக்கல். விக்கும்போது வாய் பொத்தாதடா, சித்தர போறான். பொத்துனா இவனுக்கு மட்டும் தான் ஆபத்து. கத்துனா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. ஒரு நிமிஷம்.
விக்கிபீடியா. மாயா, மாயா. அவ இல்ல, சரவணனை பார்க்க அமிச்சிட்டேன். எந்த தைரியத்துல என் பொண்ணு அவன் கூட அனுப்பிச்சு வச்சீங்க? உள்ள பேசுறது எதுவும் கேட்க மாட்டேங்குதே. ஏப்பா என்ன பிரச்சனை இப்படி கத்துறாங்க? ப்ரோ, ஃப்ரிட்ஜ்ல வேற ஏதாவது வாட்டர் பாட்டில் இருந்ததா? இல்ல ஒரு பாட்டில் தான் இருந்துச்சு. தான் புரியுது. இருந்த ஒரு பாட்டில் எடுத்து நீங்க குடிச்சிட்டீங்க. அதான் அவங்க தாகத்துல ஓன்னு கத்துறாங்க. பெத்த பொண்ணுக்கு வாழ்க்கை அமைச்சு தர தைரியம் தேவையில்ல, அக்கறை இருந்தா போதும். என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டீங்களா? நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னது? ஏப்பா ஏதோ கையை நீட்டி நீட்டி பேசுறாங்க. அது இருந்ததே ஒரு பாட்டில் தண்ணி, அதுவும் எங்க போச்சுன்னு கத்துறாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவரு மாயாவை சரவணன் கூட அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நானா இருந்தாலும் அதேதான் செஞ்சிருப்பேன். அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும். உனக்கு என்ன? 10 மாசம் சுமந்து பெத்தவன் நான். எனக்கு தான் தெரியும் அந்த வேதனை. பாவம்பா, பசி வைத்த கிள்ளுதான். தண்ணியாவது குடிக்கலாம் வந்திருக்காங்க, அதையும் நீ எடுத்து குடிச்சிட்ட. ஏன்பா விக்கல் எடுத்தா தண்ணி குடிக்கிறது தப்பா? யோ, ஊ வீட்டு தண்ணி குடிச்சா பரவாயில்ல, ஊரா வீட்டு தண்ணி குடிச்சா தப்புதான். ஏப்பா கொடுத்ததே நீதானப்பா. நாங்க கொடுத்தா நீ குடிச்சிருவியா? மாயா போனது உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுமா. எதுவுமே தெரியாம தண்டா நீ எதுக்கு இருக்க? கண்டுபிடிக்கிறவங்க கோவம் அடங்காது போல இருக்கு. ஏப்பா கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்ன கொலையா பண்ணிட்டேன். பேசாம சாரி கட்டு நானே சரண்டர் விடுங்கப்பா. இப்ப நீ போனா மாமா மாட்டிக்குவாரு, பிளான் எல்லாம் சொதப்பிடும். என் பொண்ணை விட என் குடும்ப கௌரவம் தான் முக்கியம். ஐயோ இவ்வளவு கோமா போறாங்களே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஐயோ பிரியாணி பண்ணு வாங்கும்போது தண்ணி பாக்கெட் வாங்கடா, தண்ணி பாக்கெட் அடிச்சுக்கிட்டேன். கேட்டா நான் நாய் விடுங்க என்ன? வேண்டாம் விடுங்க. ஐயோ துப்பாக்கி என்ன பண்ற? இனிமே இருந்தா என் உயிர் போயிடும். விடுங்கப்பா. ஐயோ என்ன ஒண்ணும் பண்ணாங்க. இனிமே அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க. என்ன சுட மாட்டேன்னு சொல்லுங்க. ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சுடுறதுக்கு தெரியல அந்த படுபாவை நான் தாமா. மாமா நீ என்ற கால விழுந்த. மாமா என்ன காப்பாத்துங்க மாமா. மாமா என்ன காப்பாத்துங்க மாமா. என்ன இந்த ஆளை கண்டுபிடிக்கிறான்? அவர்தான் எங்க பாஸோட மாமா. இவ்வளவு நேரமா ஆப்போசிட் குரூப்போட தான் விளையாடிட்டு இருந்தமா. இவனை மண்டையில வேற என்ன அடிச்சிட்டேன். மாதிரி 2 மாப்பிள்ளைங்க ஒளிஞ்சிருக்காங்க, அவங்களையும் காப்பாத்துங்க மாமா. யாரா அந்த மாப்பிள்ளைங்க? அதோ மாமா. வாடா நைஸா டேய், அவனுங்களை புடிங்கடா. மடையா, ஏன் மாப்பிள்ளைங்க இல்லடா, அவ மாப்பிள்ளைங்க. எங்கடி உன் மக, என் மருமக? அவ இங்க இல்ல. இல்லையா? அவ சரவணனை தேடி போயிருக்கா. ஊருக்குள்ள டிராமா போட்டுட்டு உள்ளுக்குள்ள உன் அண்ணன் பசங்களோட உறவு கொண்டாடுறியா? உங்க அப்பனை நான் கொன்ன அன்னைக்கே உங்களையும் கொண்டு இருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். நல்லதுக்காக ஐயா ஒண்ணு ஆகலடா தம்பி. உங்களுக்கு ஏதாவது ஆனா தாயா, நான் எம்எல்ஏ ஆக முடியும். ஐயோ எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. சின்னையா கோவத்துல அப்பாவை கொண்டுட்டீங்களே, ஏன் இப்படி பண்ணி? உங்க அண்ணன் பெரிய ஐயாவை தள்ளினது எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவரை கொண்டுட்டு பழிய உங்க அண்ணன் மேல போட்டுட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே உங்க அப்பா இடத்தை பிடிச்சிட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தான் எம்எல்ஏ. ஆனாலும் எனக்கு பெரிய வீட்டு வேலைக்காரனு தான் பேரு. இன்னைக்கு அது பெரிய வீட்டு சம்பந்தின்னு மாறப்போகுது. அது நான் தோத்தாதான் நடக்கும். நீ செத்தாலும் நடக்கும். அத்தை யாரா என் அத்தை மேல கை வச்சது? என் அப்பா தான் அடிச்சாரு. என்னடா பண்ணுவ? வாங்க போறேன். வாங்கிட்டான். வெயில் தெரியாம, வேர்வை தெரியாம, வலி தெரியாம